உலகமே பராசக்தியால தான் இயங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட தட்சன் பிரம்மா கிட்ட வரம் கேட்டு அந்த பார்வதி தேவியை தன்னுடைய மகளா பிறக்க வைக்கிறாரு. பிறந்த பெண்ணுக்கு தாட்சாயினி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த தாட்சாயினி சிவபெருமான் மேல காதல் கொண்டு சிவபெருமானையும் மணக்க வேண்டுறாங்க. இவரும் சிவபெருமான் தனக்கு மருமகனா கிடைச்சா இன்னும் நிறைய சக்திகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கில சிவபெருமானுடைய திருமணத்துக்கும் ஒத்துக்கிறாரு. திருமணத்துக்கு பிறகு சிவபெருமானுக்கும் தட்சனுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால இவங்க இரண்டு பேருமே விலகி இருக்காங்க. இந்த நிலையில இவர் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துறாரு. இங்க இறைவன் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மட்டும் அவங்க அழைப்பு விடுக்காம மற்ற எல்லா தேவாதி தேவர்களுக்கும் இறைவனுக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறாரு. இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் தாட்சாயினி அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் தன்னுடைய தந்தையிட்ட நியாயம் கேட்கணும் அப்படின்னு தாட்சாயினி அங்க யாகம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க சிவபெருமானுக்கும் இவங்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த அவமானங்கள் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய யாக குண்டத்துல இவங்க விழுந்துடுறாங்க. தாட்சாயினி இறந்த விஷயத்தை கேட்ட சிவபெருமான் கோவப்பட்டு தன்னுடைய வீரபத்ரனை தட்சனை அழிக்குமாறு ஆணையிடுறாரு. இறந்துபட்ட தாட்சாயினியோட உடலை பார்த்த சிவபெருமான் ஊழி தாண்டவமானது ஆடுறாரு. அதாவது ரொம்ப பெரிய கோவத்துல ஒரு தாண்டவமானது ஆடுறாரு. இவருடைய தாண்டவத்தால மற்ற உலகங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற பயத்துல விஷ்ணு பகவான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சக்கராயுதத்தால இறந்துபட்ட தாட்சாயினியோட உடலை 51 துண்டுகளா வெட்டி வீழ்த்துறாரு. தாட்சாயினியோட உடல் பாகங்கள் பூமியில விழுந்த இடங்கள் தான் 51 சக்தி பீடங்களா இன்னைக்கு விளங்குது.